சொல்லுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். கவசம் என்பது மன்னர்களும் படை வீரர்களும் தங்களது உடலை எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பயன்படுத்திய ஒரு போர் உடையாகும். முருகனின் சஷ்டி கவச பாடலை இயற்றிய பாலதேவராயர் சுவாமிகள் இந்நூலுக்கு கவசம் என பெயரிட காரணம், சஷ்டியை நோக்க எனத் தொடங்கும் பாடல் நம் மனதிற்கும் உடலுக்கும் கவசமாயிருந்து நம்மை காக்கக்கூடியது. சஷ்டி கவச பாடலை நாம் முருகனை நெஞ்சில் நிறுத்தி சொல்லும் பொழுது கந்தனும் அவருடைய கைவேலும் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய முற்பிறவி மற்றும் இப்பிறவி வினைகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து அந்த வினைகளின் பலனாய் நமக்கு வரக்கூடிய இன்னல்களிலிருந்து நம்மை காத்து இன்பங்களை இரட்டிப்பாக்கி இப்பிறவி பிணியை போக்கி பிறவா நிலையை அடையச் செய்யும். பாலதேவராயர் சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் துன்புற்றார். எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்ட பிறகும் வயிற்று வலி குணமாகவில்லை. மனித வாழ்க்கையை வெறுத்த தேவராயர் சுவாமிகள் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார். அவர் அங்கே வந்தடைந்த நேரம் செந்தூரில் மகா கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. திருச்செந்தூர் கோவில் திருவிழா கோலத்தில் திளைத்திருந்தது. அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து மகிழ்ந்த பாலதேவராயர் சுவாமிகள் சற்று மனம் மாறினார். கந்த சஷ்டி விழா நிறைவடைந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்கத் தொடங்கினார். விரதத்தின் முதல் நாள் அன்று செந்தூர் கடலில் நீராடி தனது நெற்றியில் நீர் பூசி முருகனை வழிபட்டு பின்னர் விரதத்தை முடித்து திருக்கோயில் மண்டபத்தில் தியானத்தில் அமர்ந்தார். அப்போது அவருக்கு முருகப்பெருமான் திருக்காட்சி அளித்தார். உடனே பகலவனை கண்ட பனி போல தேவராயர் சுவாமிகளை இதுவரை ஆட்டி படைத்த உடல் வலியும் மனவலியும் பறந்தோடியது. கந்த பெருமான் பாலதேவராயருக்கு காட்சியளித்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். தேவராயர் சுவாமிகள் சற்று முன் தீராத வயிற்று வலியால் தான் அனுபவித்த மன வேதனையையும் உடல் வேதனையையும் எண்ணி பார்த்தார். தான் கந்த பெருமானை கண்டு களிப்புற்ற தருணத்தை எண்ணி தான் அடைந்த இன்பத்தை இவ்வையகத்தில் உள்ள அனைவரும்